ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6 மாத குழந்தைக்கான உணவு முறையில் உடைத்த கோதுமை கஞ்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உடைத்த கோதுமை கஞ்சி என்றால் என்ன? உடைத்த கோதுமை கஞ்சின்னா முழு கோதுமையிலிருந்து உமி நீக்கி பிளவு நீக்குதல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி அதாவது உடைச்சி வர்றது தான் என்ன சொல்லுவாங்க, உடைத்த கோதுமை. இது குழந்தை சாப்பிடுவதற்கு நல்லா மென்று சாப்பிடுவதற்கு எளிதாக இருக்குது, நல்லா எளிதாக செரிமானம் ஆக இது உதவுகிறது. உடைத்த கோதுமை கஞ்சியோட நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன நன்மைனா, இதில் சிறந்த ஆற்றல் கொடுக்குது. ஆற்றல்னா என்ன? எனர்ஜி கொடுக்குது. ஏன்னா இதில் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இது குழந்தைகளுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலம் இது இப்போ 6 மாதத்துலேருந்து பெரியவங்க 6 வரைக்கும் எனர்ஜிஸ்டிக் பூஸ்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம 100 கிராம் அதாவது 100 கிராம் கோதுமை கஞ்சி நம்ம எடுத்தால் நாள் ஒன்றுக்கு 300 கிலோ கலரி கொடுக்குது. இதில் சிக்கலான கார்போஹைட்ரேட் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. மாறுறதுக்கு இது உபயோகமாக இருக்குது. இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால உடல் ஆற்றலை மேம்படுத்துகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புரதச்சத்து பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த உடைத்த கோதுமை கஞ்சியில் உள்ள புரதச்சத்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னா, உயர்தரமான காய்கறி புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது கோதுமை கஞ்சியில் இருக்குது. அமினோ அமில அப்படின்னு சொல்லுவாங்க, அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அமினோ ஆசிட்ஸ்னால இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புரதச்சத்து எதுலேருந்து வருதுன்னா அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இது வருது. இது என்ன பண்ணுறதுன்னா, நம்ம தசைகள் உள்ள உடல் உறுப்புகள் எல்லாம் வளர்வதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த அணுக்கள்னு சொல்லுவாங்க, இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இது வளர்வதற்கும் இது உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் உதவுகிறது. அதாவது உடல் வளர்ச்சின்னா நம்ம உடல் சரியான பாடி பார்ட்ஸில் நல்லா வளர்கிறதுக்கும் மன வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்ச்சத்து பற்றி பார்க்க போகிறோம். உடைத்த கோதுமையில் உள்ள நார்ச்சத்து உள்ள பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோதுமை தவிடியில் நார்ச்சத்து இருக்குது. இதில் என்ன சொல்லுவாங்க, கரையாத நார்ச்சத்து அப்படின்னு கரையும் நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க, கரையாத நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க. அதில் கரையாத நார்ச்சத்து நிறைந்துள்ளது. வேக வைத்து நம்ம சாப்பிடும்போது அந்த நார்ச்சத்து கரையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மலச்சிக்கல் வருவதையும் தவிர்க்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடைத்த கோதுமை கஞ்சியில் உள்ள இரும்பு சத்து பற்றி பார்க்க போகிறோம். செந்நிற ரத்த அணு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறதுன்னா, ரத்த அளவை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம குழந்தைகளுக்கு ரத்த சோகை அந்த மாதிரி வரும். ரத்த சோகைன்னா என்னன்னு சொல்லுவாங்க, அனிமியான்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது? ரத்தம் உடம்புல இருக்காதனால, போதுமான அளவு இல்லாதனால இந்த ரத்த சோகை அதாவது அனிமியா வருது. இதுல இந்த கோதுமையில, இந்த உடைத்த கோதுமையில என்ன இருக்குன்னா, வெறும் 100 கிராம் நம்ம சாப்பிட்டா குழந்தைகள் 20% இரும்பு சத்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த உடைத்த கோதுமை கஞ்சியை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெக்னீசியம் சத்து பத்தி பார்க்க போறோம். கோதுமை கஞ்சியில, உடைத்த கோதுமை கஞ்சியில மெக்னீசியம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பற்றி பார்க்க போறோம். இந்த மெக்னீசியம்ல என்னென்ன கால்சியம் மற்றும் வைட்டமின் டி உறிஞ்சுவதற்கு இது தேவைப்படுகிறது. மெக்னீசியம்
அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் உருவாகிறதுக்கு முக்கிய பங்களிக்கிறது. அதாவது நம்ம போன்ஸ் வந்து அதிகம் உருவாவதற்கும் வளருவதற்கும் வந்து இது முக்கியமாக இந்த மெக்னீசியம் சத்து வந்து உதவும். அது மட்டும் இல்லாமல் போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது வந்து உதவி செய்யுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா துத்தநாகம் அப்படின்னு பற்றி பார்க்க போறோம். துத்தநாகம்னா என்ன? மினரல்ஸ். அது வந்து உடைத்த கோதுமையில இருக்குது. அது என்ன வேலை செய்யுதுன்னா, அந்த துத்தநாகம் அதாவது மினரல்ஸ் வந்து எதிர்ப்பு சத்து மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்யூனிட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க, அது வந்து உருவாவதுக்கு முக்கிய பங்கு அளிக்கிறது. இந்த துத்தநாகம் எதிர்ப்பு சத்து அதிகரிக்க ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காயங்கள் குணப்படுத்துவதற்கும் உதவுகிறது. நமக்கு அதாவது நம்ம உடம்புல ஏதோ ஒன்று காயம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் குணப்படுத்துவதற்கு இந்த துத்தநாகம் அதாவது இந்த மினரல்ஸ் வந்து உதவி செய்கிறது. இது வந்து உடைத்த கோதுமை கஞ்சியில் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடைத்த கஞ்சி ஒரு கோதுமை கஞ்சியில் வைட்டமின் பி பற்றி பார்க்க போகிறோம். வைட்டமின் பி சத்து வந்து உடைத்த கோதுமை கஞ்சியில் என்ன வேலை செய்யுது அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து தயாமின், நயசின், ஃபோலேட் சத்துக்கள் குழந்தையின் நரம்பியல் அமைப்பை சீர்படுத்துகிறது. குழந்தையின் நரம்பியல் அமைப்புன்னா என்ன? நம்ம உடம்புல எத்தனையோ நரம்புகள்லாம் இருக்குதுல்ல, சீர்படுத்துவதற்கு ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுறதுக்கும் இந்த சத்து தயாமின், நயசின், ஃபோலேட் சத்துக்கள் வந்து உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாத உணவுகளை ஆற்றலாக மாற்றுவதற்கும் உதவுகிறது. அதாவது எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் பி வந்து உதவுகிறது. இந்த உடைத்த கோதுமை கஞ்சியில இருக்கிறதுனால இந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும் உதவி செய்கிறது. முக்கியமா நம்ம என்னென்ன கவனமா நம்ம செய்யணும் பற்றி அந்த 3 விஷயம் பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது நம்ம உடைத்த கோதுமை கஞ்சி சமைக்கும் போது மாசுபடாம இருக்கிறதுக்கு அதற்குரிய வழிமுறைகளை நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் உடைத்த கோதுமை வந்து நன்றாக கழுவி வேக வைக்கணும். அது மட்டும் இல்லாம தயாரிக்கும் போதும் சேமிக்கும் போதும் மீண்டும் சூடாக்கும் போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஏதாவது செய்யும் போது நம்ம செஞ்சுட்டோம், இப்போ கொடுத்த கஞ்சியே செஞ்சுட்டதுக்கப்புறம் சூடாக்கும் போது ஹீட் பண்ணுவோம்ல, அப்பெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் சொல்றாங்க. உணவு ஒவ்வாமை பற்றி பார்க்க போறோம். அதாவது ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து இது வந்து அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது எப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, குடும்ப வரலாற்றுன்னு சொல்லுவாங்க. அதில் உடைத்த கோதுமை கஞ்சி வந்து சேர்க்காதவங்களுக்கு வந்து ஒத்துக்காது, எங்களுக்கும் அது அந்த அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அதை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது கஞ்சியை கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்து பார்த்துட்டு குழந்தைகளுக்கு எதாவது அலர்ஜி இருக்குதா பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு சேர்க்கணும். அரை மாதிரி இருந்துச்சுன்னா அலர்ஜி நிறுத்திட்டு ஒரு 12 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்து பாருங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது உடைத்த கோதுமை கஞ்சி கொடுக்கும்போது மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்புள்ளதா இருக்குது. அதனால கஞ்சி வந்து முதல்ல கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? நீராக கொடுக்கணும். அப்போதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது நீராக கொடுத்தா தான் நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு அது உதவி செய்கிறது. ஜென்ரலான ஒரு ஹாட் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ காய்கறி மற்றும் பழங்களை நம்ம கழுவும் போது டேப் தண்ணீர் தான் கழுவ வேண்டும். ஏன்னா டேப் தண்ணியில் நம்ம கழுவும் போது ஓடும் தண்ணி, அது வந்து டேப் தண்ணி வந்து ஓடிட்டு இருக்குது. அப்போ கழுவும் போது எல்லாம் குப்பை கிருமிகள்லாம் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் உணவு மூலம் பரவுற நோய்கள்லாம் இருக்குது, இந்த வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் அது வந்து தடுக்கும். அது பாத்திரத்தில் வந்து ஊற வைத்து கழுவும் போது கிருமிகள் முழுமையாக போகாது, நீரில் கரையக்கூடிய சத்துக்களும் போய்விடும். அதாவது பாத்திரத்தில் ஊற வைத்து கழுவுனா கிருமிகள் வந்து முழுசா போகாது. டேப் தண்ணீரில் அதாவது ஓடும் தண்ணீர் கழுவும் போது தான் எல்லா கிருமிகள் பாக்டீரியா போகும். பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு ஊற வைத்து நம்ம சாப்பிடும்போது அதாவது
கரைக்கூடிய நீர் சத்துன்னு சொல்லுவாங்க, வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போய்விடும். அதனால நம்ம ஓடும் தண்ணீர்ல, அதாவது டேப் தண்ணீர்ல நம்ம காய்கறில பழங்கள்லாம் நம்ம கழுவ வேண்டும். இதுவரையில் நம்ம என்ன பார்த்தோம்னா, உடைத்த கோதுமை கஞ்சியோட நன்மைகள் பற்றி பார்த்தோம். அதை நம்ம எப்படி நம்ம கவனமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறது பற்றியும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ஸையும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாம் ஒரு புது தலைப்புடன் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This video is sponsored by Genreviews. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Thanks for watching.